நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரிசுத்த அலங்காரத்தை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 21. எபேசியன்ஸ் சாப்டர் 2 verse 21. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நேற்றைய தினத்துல நமக்குள்ளார ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தனித்தனியே நாம் ஒரு ஆலயமாக இருப்பதை பத்தி பார்த்தோம். அந்தபடியாக நாம் எல்லாரும் தனித்தனியே இப்படி ஒரு ஆலயமாக செயல்படுவது நம்மை மேலும் மேலும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்குள்ளார பரிசுத்த ஆலயமாக எழும்புவதற்காக, அதாவது எல்லாரும் தனித்தனியாக பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளார ஒரே பெரிய ஆலயமாக எழுப்பப்படுவதற்காக. இதை இன்னும் தெளிவா புரிந்து கொள்வதற்கு இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்கள்ல இருந்து பார்க்கும்போது புரியும். இதே அதிகாரம் 18வது வசனத்துல, அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இந்த வசனத்துல இரு திறத்தார்னு சொல்லப்படும் போது அது இஸ்ரவேலர்களையும் புறஜாதியாரையும் குறிப்பிடுகிறதாக இருக்கு. அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தாங்க. அதனால அவங்க மாத்திரமே தேவனுடைய சொந்த ஜனமா இருக்கிறாங்கிறது இல்ல. தேவன் அவர்களை திருஷ்டாந்தமா வைத்து தன்னுடைய குமாரனை பின் நாட்கள்ல நமக்காக அனுப்பி புறஜாதியாரிலிருந்து விசுவாசிக்கிறவர்களையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாற்றினாரு. அதாவது தமக்கு சொந்தமான ஜனங்களாக தெரிந்து கொண்டார். இப்படியாக கிறிஸ்துவின் மூலமாக நாம எல்லாரும் ஒரே ஆவியை பெற்றுக்கொண்டோம். அந்தபடியாக அந்த நாட்கள்ல இருந்த இஸ்ரவேலர்களாகட்டும், இந்த நாட்கள்ல புறஜாதியாரா இருந்து கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலமாக பற்றி கொண்டவர்களாக இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகட்டும், ஒன்றாக ஒரே ஆவியினால பிதாவின் இடத்துல இணைக்கப்படுறாங்க. இப்படியாக இணைக்கப்பட்ட நாம இனி ஒரு நாளும் அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்காம பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருந்துன்னு சொல்லி 19வது வசனம் சொல்லுது. அதற்கு மேற்படியா இருக்கிற 20வது வசனத்துல பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமா பவுலடியார் ஒரு கட்டுமான பணியை ஓமையா சொல்றாரு. கிறிஸ்துவை மூலைக்கல்லா வைத்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல நாம் எல்லாரும் ஒரே மாளிகையா ஒன்றிணைக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளார பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறோங்கிறதான் நாம பார்த்த பிரதான வசனம் சொல்லுது. அந்தபடி கிறிஸ்து போதித்ததையே அப்போஸ்தலர்கள் மூல உபதேசமாக நமக்கு கொடுத்து நம்மை திருவசனத்தினால கட்டி எழுப்புறாங்க. இந்த பக்தி விருத்தியை உண்டு பண்ணவே அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்னும் ஊழியர்களும் சபைக்கு தந்தரப்பட்டிருக்கிறாங்க. இப்படி இவங்க மூலமா நாம பெற்றுக்கொள்கிற வார்த்தைகள்னால ஆவியானவர் நமக்குள்ளார கிரியை செய்யறாரு. அந்தபடியே நாம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த பரிசுத்த அலங்காரத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்குள்ளார பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறோம். கடைசியா 22வது வசனத்துல, அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நாம ஒவ்வொருவரும் ஆவினால தேவனுடைய வாசஸ்தலமாக, அவர் தங்கும் இடமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். இப்படியே நாம எல்லாரும் ஆவியின் மூலமா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக கட்டப்பட்டு வருகிறோம். இந்தபடி நாம கட்டப்பட்டு அவருடைய ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளப்படும் போது நித்திய நாளாக பரிசுத்தமானது அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாக மாறும் இல்லையா? அதையே சங்கீதம் 93வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம கடந்த நாட்களா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்படி நாம் எல்லாரும் தனித்தனியா கட்டப்பட்டாலும் நாம ஒரே ஆலயமாகவே எழும்ப போகிறோம். அப்படி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி தேற்றுகிற விதமாக ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படுகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் போதே கிறிஸ்துவென்னும் சபையாகிய சரீரத்திற்குள்ளாக நிறைவான அவயவங்களாக நாம மாற முடியும். அதற்கு நாம் எல்லாரும் ஆவியின் ஒருமையை காத்து கொண்டவர்களாக ஒருமித்து செயல்படணும். அந்தபடியாக எந்த பிரிவுகளும் இல்லாம நாம செயல்படும் போது மிகவும் நேர்த்தியான பரிசுத்த ஆலயமாக கட்டி எழுப்பப்படுவோம். இப்படியாக நாம கட்டி எழுப்பப்படுங்கிறதுக்காகவே தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு தெரிவிக்கிறாரு.
இதையெல்லாம் கேட்டும் அறிந்தும் நமக்குள்ளார பிரிவினைகளை உண்டு பண்ணலாமா? நாம எல்லாரும் தேவனுக்குள்ளார ஒருமித்து செயல்படுகிறவர்களாகவும் ஒரே ஆவினால் நடத்தப்படுகிறவர்களாகவும் இருக்கிறோம். அப்படியாக இருக்கிற நாம நம்முடைய ஜென்ம சுபாவத்தினால நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து போகக்கூடாது. நம்முடைய சுபாவங்கள் நமக்குள்ளார எந்த பிரிவினைகளையும் கொண்டு வரக்கூடாது. இதுல நாம மிகுந்த ஜாக்கிரதையோடு செயல்படணும். இந்தப்படியான வார்த்தைகளை கேட்கறதோடு மாத்திரம் இல்லாம இதை கேட்டுட்டு நம்மை நாமே நிதானித்து பார்த்து நம்மை இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அந்தப்படியான பரிசுத்த அலங்காரம் நம்மிடத்துல காணப்படுவதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு ஆவினால ஒருமித்து செயல்பட்டு கர்த்தருக்குள்ளார பரிசுத்த ஆலயமாக எழும்புவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பூர்வ நாட்கள்ல இஸ்ரவேலர்களை நீங்க தேர்ந்தெடுத்த எங்களுக்கு திருஷ்டாந்தமாக வைத்த இந்த நாட்கள்ல ஆவியின் மூலமாக எங்களையும் அவர்களோடு இணைத்து ஒருமித்து உமக்குள்ளார ஆலயமாக எழுப்புவதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, ஒரே ஆவியினால உமக்குள்ளார கட்டப்பட்டு வருகிறவர்களாக நாங்க இருக்கிறோங்கிறத அறிந்து கொண்டு ஒருமித்து செயல்படுபவர்களாக நாங்க ஒவ்வொருத்தரும் இருக்கணும் தகப்பனே. எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் எதுவும் எங்களுக்குள்ளார பிரிவினைகளை உண்டு பண்ணாம ஒருவருக்கொருவர் தேற்றி புத்தி சொல்கிறவர்களாக உமக்குள்ளார பரிசுத்த ஆலயமாக எழும்புவதற்கு தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.